ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆரோ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்வா ப்ரெஸ் 16 லிட்டர் ஆர்ஓ தான் பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பாடி கவர் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஆர்ஓ ஷிஃப்டிங் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றுறதுக்கோசம் ஆர்ஓ வச்சுட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் டேஸ்ட்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணியை செக் பண்ணிடலாம். அவங்க என்ன பிடிச்சி வச்சிருந்தாங்க ஆர்ஓ தண்ணி, அதை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 50ல இருந்து 150க்குள்ள இருந்ததுன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர், 150ல இருந்து 250 குட்டில் வரும். எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க ஏற்கனவே குடிச்சிருந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே போகுது பாருங்க. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 424 வருது. இது பார்த்தீங்கன்னா அன்எக்செப்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிறதுக்கே தகுதி இல்லாத தண்ணி தான் இது பார்த்தீங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் எல்லாம் குடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா 400 500 டிடிஎஸ் எல்லாம் கூட வில்லேஜ் ஏரியாவில் குடிச்சிடலாம், சிட்டி ஏரியாவில் குடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட் சைடு ஃப்ரீ ஃபில்டர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுல இந்த கண்டிஷனில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபில்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றிடலாம். அவுட் சைடு ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் கேண்டில் புதுசாக போட்டாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க எதிரே மாத்திர பாருங்க. ஃப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவாங்க, 10 இன்ச்சு ஃப்ரீ ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ கேண்டில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க எதிரே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் மாத்திரம் பாருங்க. இதுதான் ஆர்ஓவில் இருக்கிற அவுட் சைடு ஃபில்டர். வெளியில இருக்கும் பார்த்தீங்களா, கேண்டில்னு சொல்லுவாங்க. இது 10 இன்ச்சு இதனுடைய சைஸ். இதை மாத்தியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 3-4 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க மாத்தணும். அப்படி உங்களால மாற்ற முடியலனாலும் கிளீன் பண்ணியாவது போடுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்பதான் ஆர்ஓவில் எந்த ஒரு இதுவும் போகாம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து மெமரின். டிடிஎஸ் அதிகமா வந்தாலே மெமரின் தான் மாத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங்கனுடைய மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரினை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது போல அந்த மெமரியில சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கொஞ்சம் சைடா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்க பிளாஸ் இது வச்சு கட்டிங் பிளேயர் வச்சு அதுலயும் வச்சு எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு நேக்கா பொறுமையா பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் கூட எப்படி ஆர்ஓ சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்கு பாருங்க. அவங்களுக்கு மெமரின் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்து தந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க பிரச்சனை. இது லைவாவே எல்லாமே இது பண்றது மாத்துறது அவங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாவே போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெமரின் இப்படிதான் ரிமூவ் பண்ணணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2500 3000 டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். மெமரின் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூ ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா மெமரின் பார்த்தீங்கன்னா பாருங்க கஸ்டமருக்கு தெரியல, அதால பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்றதுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்றோம். மெமரின் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல. புதுசா ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் சொல்லி தரணும். பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராக்டிக்கலாவே போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெமரின் இப்படியே வச்சு ரைட் இல்லைனா லெஃப்ட்ல புஷ் பண்ண மாரி இது பண்ணணும். புஷ் பண்ணீங்கன்னா போதும், லாக் ஆயிடும் பாருங்க. ரைட் இல்லைனா லெஃப்ட்ல சுத்தின மாதிரி புஷ் பண்ணோம்னா லாக் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரி லாக் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனர் அவங்களே ஒர்க் பண்ண கத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ சர்வீசிங்க்கு பாருங்க. உங்களுக்கும் ஆர்ஓல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க பண்ற கமெண்ட்க்கு ஆன்சரும் கிடைச்சிடும். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க ஓனாவே ஆர்ஓ பிளான்ட் சர்வீஸ் பண்ணலாம், ஆர்ஓவையும் சர்வீஸ் பண்ணலாம். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரினை மாத்தியாச்சு. உங்க இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா ஆர்ஓல பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமா டிடிஎஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் தண்ணி டேஸ்டா வரலனாலும் இல்லைன்னா தண்ணியே வரலனாலும் மெமரின் செக் பண்ணி பாருங்க. அப்படி மெமரில இருந்து தண்ணி வரலன்னா மெமரின் தான் மாத்தி ஆகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமா இருந்தாலும் மெமரின் தான் மாத்தி ஆகணும். உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு டேஸ்ட் மாறிடுச்சுனாலும் மெமரின் தான் மாத்தி ஆகணும். டிடிஎஸ் மீட்டர் தான் ரொம்ப நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மெமரின், புதுசா மெமரின் மாத்தனால அதுல இருக்கிற டிடிஎஸ் மீட்டர் தான். இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து கம்மி ஆகிட்டே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 150க்கு மேல காட்டுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 100க்குள்ள வந்ததுன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150க்குள்ள 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150ல இருந்து 250 குட்டில் வரும் ட்ரிங்கிங் வாட்டர். பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இவ்வளவுதான் வரும் கரெக்டா. பார்த்தீங்கன்னா ஆர்ஓல பாருங்க இப்போ நல்லாவே தண்ணி வந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். 146 வருது. இதுல பார்த்தீங்கன்னா
போக போக கம்மியாகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புது மெமரின்னு இல்லை, கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக மெமரின்னு மாற்றினீங்கன்னா 143 டிடிஎஸ் காட்டுது. இப்போ வந்து இன்னும் போக போக கம்மியாகும். எப்பவுமே புதுசாக மெமரின்னு மாற்றினீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் தண்ணி வெளியே விட்டுருங்க, ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைம் ஃபுல்லான பிறகு வெளியே விட்டுருங்க. அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போயிட்டு இருக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டு வச்சிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூவி இருக்கு, செடிமெண்ட்டு, கார்பன்டு, மெமரினு, அல்ட்ராவயலட் யூவி இருக்கு, காப்பர் ஃபில்டர் இருக்கு, யூஎஃப் ஃபில்டர் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட் 134 வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா புது மெமரின்னு என்ன ஃபில்டர் உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூவி உள்ள யூஎஃப் ஃபில்டர், காப்பர் ஃபில்டர்ல பழைய தண்ணி வந்து இருந்ததுன்னா அது வந்து இதுவாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபில்டர் ஓரளவு இதை வந்து கிளீன் பண்ணி நம்ம வந்து போடணும். பாருங்க ஆல்ரெடி இதை வந்து கிளீன் பண்ணி போட்டாச்சு. வீடியோ இல்லைன்னா வீடியோ லிங்க்ல கொடுக்குறேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோ லிங்க் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இது வந்து ஷிஃப்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆர்ஓ இது பண்ணுறதுக்கு அது வந்து கரெக்டாக வந்து அளவு எடுத்து ஸ்க்ரூ அடிச்சாச்சு. பாருங்க இப்போ ஸ்க்ரூ தான் டைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ஓ பேக் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டருக்கு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆணி அடித்து கூட நம்ம மாட்டிடலாம். வேற ஒன்றுமே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா போதும். அந்த ஆணி வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 2 ஆணி அடித்து அப்படியே நம்ம ஃபோட்டோ மாட்டுற மாரி ஆர்ஓ தூக்கி மாட்ட போகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆணி அடிச்சு நீங்கள் மாட்டணும், அவ்வளோதான். அந்த பாருங்க ஃப்ரீ ஃபில்டரா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க ஃப்ரீ ஃபில்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ ஃப்ரீ ஃபில்டரில் எப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனல் டிடிஎஸ் செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஸ்பிளேவும் உங்களுக்கு வந்து காட்டியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 105 டிடிஎஸ் எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 140 130லேருந்து கம்மியாகுது. இன்னும் போக போக கம்மியாகும். ஆனால் 50க்கு கீழே வரக்கூடாது. 50க்கு கீழே வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா குடிக்காதீங்க, அதிகமாச்சு குடிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மினரல்ஸ் எதுவுமே கிடைக்காது 50க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா. 50க்கு மேலே தான் குடிக்கணும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நல்லது. ஆர்ஓ தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலண்ட்ல வரும், 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர். இப்போ வந்து ஆர்ஓக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம், ஆர்ஓ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம், செவத்துல வந்து மாட்டிடலாம். பாருங்க ஃப்ரீ ஃபில்டர் எடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ட்ரைனருக்கு கொடுக்குறது பாருங்க இன்புட் கனெக்ஷனு. இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வர பைப் கனெக்ஷன் வந்து இன்புட்ல கொடுக்கணும். இது கொடுத்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் உடனே கொடுக்கக்கூடாது. அவுட்புட் கொடுக்கக்கூடாது, தண்ணி ஓப்பன் பண்ணி அந்த தண்ணி அவுட்புட் ஃபுல்லாக ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது போல் விரல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி வெளியே விட்டோம்னா ஏர் ரிலீஸ் ஆகும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ப்ரெஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் நல்லாவே ரிலீஸ் ஆகுது. தண்ணி ஏற்று பாருங்க, நல்லாவே தெரியுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. தெரியலனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ப்ரெஸ். நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். மறக்காம எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு. பாருங்க ப்ரெஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இது போல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் அவுட்புட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ஏர் இதுவாகும், பிளாக்கேஜ் ஆகிடும். பார்த்துக்குங்க. அப்புறமேட்டு பைப் எங்கன்னா லீக் ஆகும், ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் தண்ணி வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்புட்லேருந்து அவுட்புட் தண்ணி ஃப்ரீயாக வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பைப் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய அந்த கவர் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை ஆர்ஓவில் இருக்கிற பேக் சைடில் ஸ்டோரேஜ் டேங்கை க்ளீன் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இந்த மேலே இருக்கிற கவர் மட்டும் மேலே தூக்குனீங்க ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸ்டோரேஜ் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ் டேங்க் க்ளீன் பண்ணுறது இருந்தால் அந்த இப்போ சைடில் காட்டணும் பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஆர்ஓ மேலே தூக்குனீங்கன்னா அப்படியே ஸ்டோரேஜ் டேங்க் தனியாக வந்துடும்.
வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோடைய ஒர்க் முடிஞ்சது, நல்லா டைட் பண்ணுறோம் ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரூவும் போட்டு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து வெளியே கேட்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணுறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு எல்லாம் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்கோஸ் பார்த்துக்கும் இது உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட் பண்ணுறேன். கேப் இருந்தால் டேப் அடிச்சு விட்டுருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பிறகு ஆர்ஓ தூக்கி மாற்ற வேண்டியது தான், அவ்வளோதான். நம்ம ஆணி அடிச்சோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ தூக்கி மாட்டியாச்சு. இதை மாட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பில்டப் பண்ணிலாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை, 2 ஆணி அடிச்சு ஆர்ஓ தூக்கி மாட்டிட்டு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். பாருங்க அவுட்புட் கனெக்ஷன் இப்போ தான் கொடுக்குறோம் பாருங்க, அவ்வளோதான். பிறகு அவுட்புட் கனெக்ஷன் ஃபில்டருக்கு கரெக்டாக டேப்ல இருந்து ஹவுசிங்க்கு இன்புட் கொடுத்து, அதுக்கப்புறம் ஹவுசிங் இந்த அவுட்புட் எடுத்து ஆர்ஓவுக்கு இன்புட்ல கொடுக்கணும், அவ்வளோதான். ஃபிளக் என்ன ஃபிளக் பாயிண்ட் ரெடி பண்ணலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக் பாயிண்ட் ரெடி பண்ணாதால இதுலேயே வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் எடுத்து போட்டு வச்சிருந்தது, அதெல்லாம் ஃபிளக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டாங்களாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்து ஆர்ஓ செக் பண்ணுறதுக்கோசம் இப்போ ஃபிளக் பாயிண்ட்டை நம்ம வந்து இது பண்ணுற பாருங்க. உங்கள் இதே ஆர்ஓ வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக் போட்டாச்சு. ஆர்ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் எரியுது பாருங்க, நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா? யூவி லைட் எரியுதுங்களா பாருங்க, யூவி லைட் எரியுது. ஆர்ஓ வந்து சூப்பராக இதுவாகுது. 16 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ தான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை சொல்கிறேன். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டாக எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு ஆர்ஓ பிளான்டாக இருந்தாலும் சரி, ஆர்ஓ இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். மறக்காம நீங்க எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான். ஆர்ஓல சிம்பிள் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல் சர்வீஸ் வந்து மெமரினும் மாத்தியாச்சு, ஃப்ரீ ஃபில்டரும் மாத்தியாச்சு, ஃபுல்லா சர்வீஸ் பண்ணியாச்சு.